ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம இந்த இடத்த 2 ட்ரேடு எடுத்திருப்போம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு பையர் கேண்டிலுக்கும் இங்கே இருக்கிற ஒரு பையர் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். CWRV யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருப்போம். ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா, இது வந்து CWRV ட்ரேடு, இது வந்து SMC ட்ரேடு வித்து CWRV கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரேடுக்கு வந்து SMC யூஸ் பண்ணி டைரெக்டாக ட்ரேட் எடுத்துட்டேன். ஆனால் CWRV பார்க்கலேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். மார்க்கெட் டவுன் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CWRV பார்க்கும்போது எனக்கு ஷோராக வந்து பையர் கேண்டில் தான் முடிவான்னு எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதனால் நான் வந்து வெயிட் பண்ணேன். அந்த ட்ரேடு வின் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க வின்னிங் ட்ரேடை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து CWRV வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். எப்படி நான் அனலைஸ் பண்ணேன், ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு வந்து இப்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த எல்லா கேண்டிலும் நான் அனலைஸ் பண்ணேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணது இந்த கேண்டில் தான். இருந்தாலுமே நான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த 5 கேண்டிலில் என்ன மாரி ஃபைட் பண்ணியிருக்கேன் பையர் அண்ட் செல்லர், அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் கேண்டில் பார்த்துங்க, அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு பையர் வந்து ஸ்டேபிளாக ஃபைட் பண்ணியிருக்கான். அதாவது பார்த்திங்கன்னா சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான். அதாவது பார்த்திங்கன்னா யார் இந்த கேண்டில் சிமிலராக ஃபைட் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அடுத்த கேண்டில் அவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மொதல் விஷயம், பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா, இந்த கேண்டிலில் பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அகைன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து யாரோட பார்த்தீங்கன்னா, இது வந்து பையர்ஸ் ஏரியா அண்ட் தென் இது வந்து செல்லர்ஸோட ரூம். ஓகேங்களா, இது வந்து செல்லர்ஸோட ரூம். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். ஸோ திரும்ப சொல்லி உங்களுக்கு வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஓகேவா, இப்போ என்ன நடக்குதுனாக்கா, இந்த பையர்ஸோட ஏரியாவில் செல்லர்ஸ் வந்து அலோவ் பண்ண விடலை பையர். ஓகேவா, செல்லர்ஸ் வந்து அலோவ் பண்ண விடலை பையர். இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பையர் வந்து பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அகெயின் வந்து அப்பர் சைடு வந்து செல்லர் என்ட்ரியை கொடுத்து இந்த பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா, இந்தமாரி பையரோட பாடியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற பையர்ஸோட வால்யூமுமே செல்லர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். செல்லர் வந்து ப்ரீவியஸோட வால்யூமே வந்து செல்லரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். இது நீங்கள் இன்னொரு மெத்தட் மூலியமாகவும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் வந்து இது வரைக்கும் புஷ் பண்ணி மேலே போயிருக்கான். அகைன் அப்பர் சைடு செல்லர் என்ட்ரி ஆகி இந்த பையரோட பாடி டிக்ரீஸ் பண்ணுறான். இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து இதை நம்ம வந்து லேர்ன் படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பையர் வந்து லோ வால்யூம் ஆகிட்டான்னு சொல்லலாம். இது வந்து செல்லரோட வால்யூம் கிடையாது. பையர் வந்து அவனோட வால்யூமை அவனே டிக்ரீஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஓன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறது வேறு, பையரோட வால்யூமை அவனே டிக்ரீஸ் பண்ணுறது வேறு. 2 விதமாக சொல்லலாம். ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷன், இது வந்து செல்லர் வந்து என்ட்ரி பண்ணி பையரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டேன்னு வச்சிங்க. ஆனால் இது வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா, செல்லரோட வால்யூம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து பையர் வந்து லோ வால்யூம் ஆகிட்டான். அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து செல்லர் வந்திருக்கான்னு நீங்கள் வந்து சொல்லணும். அதே இந்தமாரி பார்த்தீங்கன்னா, எந்தமாரினா இந்த கேண்டிலில் ஸோ இந்த லோவர் சைடு ஸோ இந்தமாரி ஒரு ஃபைட் பண்ணியிருந்தான்னு வச்சிங்க, செல்லரால், அதாவது லோ கேண்டில் இந்தமாரி ஒரு ஃபைட் பண்ணியிருக்கான்னு வச்சிங்களேன், நான் என்ன சொல்லுவேன், இந்த இடத்த செல்லர் வந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த கேண்டில் வந்து செல்லர் வருவான். ஸோ இந்த இடத்த வந்து இந்தமாதிரி லோவர் சைடு ஃபைட் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பையர் கேண்டில் தான் வரும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபைட், புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்த வந்து பையர் வந்து லோ வால்யூமாக ஆகிட்டான். ஸோ அப்பர் சைடு என்ட்ரியான செல்லர் பையரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறான். இது யாரோட பார்த்தீங்கன்னா பையர் வந்து லோ வால்யூம். இது யாரோட பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஹை வால்யூம்.
புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரியலைன்னா திரும்ப ஒரு வாட்டி நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதால வந்து நான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கேண்டில் எடுத்துப்போம். இந்த கேண்டில் பார்த்தி இது யாரோட ஏரியா? இது வந்து செல்லரோட ஏரியா. செல்லரோட ஏரியாவில் பையர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஓகேங்களா? பையர் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த செல்லரோட ஏரியாவில் என்ட்ரி கொடுக்க முடியும். ஓகேவா? செல்லரோட ஏரியாவில் பையர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். செல்லர் ஏரியாவில் செல்லர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பையர்ஸோட ஏரியாவை உடச்சி பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். இந்த கேண்டிலோட இந்த பையர் கேண்டிலோட இந்த செல்லர் கேண்டில் பெருசாக வந்து பில்ட் பண்ணுறான். ஸோ சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கலர் மாற்றிக்கிறேன். ஸோ சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து இது வரைக்குமே செல்லர் தான் ஸ்ட்ராங்கு இந்த கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டிலில் இங்கேருந்து இது வரைக்குமே செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸ்ட்ராங் கேண்டில், ஸ்ட்ராங் வால்யூம். ஓகேவா? ஏன் அவனால் செல்லரால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல? இந்த இடத்த வந்து செல்லர் வந்து அவனோட ஓன் வால்யூமை இழந்துட்டான். அதனால தான் இங்கே வந்து பையர் கேண்டில் வந்துருக்கு. ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருந்தானா நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியல. இந்தமாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் ஒரு லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருந்தானாக்கா அவன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியே சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் இது வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்லலை. ஓகேவா? இந்த இடத்த வந்து செல்லர் வந்து அவனோட ஓன் வால்யூமை இழந்துட்டான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து 0 ஆகிட்டாங்க. 0 இந்த வால்யூம்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஓன் வால்யூம் அவன் எப்போ இழக்கிறானோ பையருக்கும் செல்லருக்கும் எடுக்கிற ஃபைட்டு வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்க? முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பையர் வந்துட்டான். இப்போது அகெயின் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபைட் பண்ணுறான் இந்த கேண்டிலில், அதாவது இந்த பையர் கேண்டிலில். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த பையர் கேண்டிலில் செல்லர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் ஏரியாவில் பையர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அகெயின் அப்பர் சைடு செல்லர் என்ட்ரி பண்ணி இந்த பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு பையரோட பாடியை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கும் இந்த விக்கிக்கும் பார்த்தீங்கன்னா விக்கி வந்து பெருசாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்லர் ஸ்ட்ராங் தானே. செல்லர் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி இந்த பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். அவனால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. எப்படி ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இந்த 2வது கேண்டிலை பாருங்கள். ஓகேங்களா? இந்த கேண்டிலை பாருங்கள். இந்த கேண்டிலை பார்த்து இந்த இடத்த பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணுறான்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியலைன்னா சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த கேண்டில் நான் ஃபார்ம் ஆகும் போதே வந்து ஸோ இது வரைக்கும் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும்போது வந்து இங்கே வந்து செல்லரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இந்த பையர் கேண்டில் இப்படி முடிஞ்சாலும் சரி. ஸோ விக்கி வந்து இதுமாரி அப்பர் சைடு வந்து ஃபைட் பண்ணுறானாக்கா நாங்கள் வந்து ஒரு செல் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்னதை வந்து மறந்துடுங்க. இந்த கேண்டில் இந்தமாதிரி ஃபைட் பண்ணியிருக்கான் மறந்துடுங்க. இப்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்த வந்து செல்லர் வந்து லோ வால்யூம் ஆகிட்டான். ஹிடனாக வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பையரோட ரூமில் செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஹிடனாக ஹை வால்யூமாக இருக்கிற பையர் வந்து பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்லர்ஸோட ஏரியாவை பிரேக் பண்ணி பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். ஸோ பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அவனோட வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணுறான். இங்கே ஹிடனாக இருக்கிற பையர் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே ஹிடனாக இருக்கிற பையர் வந்து இப்போ விசிபிளாக மாறுறான். பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்குன்னு ஷோ பண்ணிட்டான். ஓகேங்களா? ஒருவேளை சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து இப்படி போன பையர் இது சேம் இதேமாரி கேண்டிலே ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுக்கிங்க. இதேமாரி கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்க. வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பையர் வந்து அவன் ஓன் வால்யூம் இழந்துட்டான்.
நெக்ஸ்ட் வந்து செல்லர் வந்து வரலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த இடத்த என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கிங்க. சைக்காலஜி படி பையர் வந்து ஸ்ட்ராங். ஓகேங்க, பையர் வந்து பெரிய பாடியை பில்ட் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் பாடி விட இந்த பாடியும் பெருசு, அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டான். அதனால் இங்கே வந்து ஒரு பை ட்ரேடு, இந்த பை ட்ரேட் நான் எடுத்திருப்பேன், அது வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்த வந்து இங்கே ஏன் செல்லர் வந்தானா ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னாக்கா 2 சைடு வந்து சிமிலராக ஃபைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்தமாரி கேண்டில்லாம் வந்து நீங்கள் வந்து அனலைஸே பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மார்போசோ டைப் கேண்டில். மார்போசோ டைப் கேண்டில் சின்ன சின்னதாக ஃபைட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா விக்கி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்தமாரி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அடுத்து நான் இங்கே ஒரு பை ட்ரேட் வந்து போயிருக்கேன். இங்கே ஒரு பை ட்ரேட் வந்து நான் போனேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று போட்ட BAG + CFEG ட்ரேடு. ஓகேங்களா, ஒரே ஒரு கேண்டில் ட்ரேடு வந்து பை. அதில் நான் செல் போயிருப்பேன், இதில் வந்து பை போயிருக்கேன். நேற்று போட்ட அந்த வீடியோவில் 2வது ட்ரேடு. ஓகேங்களா, எதுக்கு நான் உங்களுக்கு சிரமம், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அது வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து BAG FEGன்னு சொல்லிட்டு 100% வின்னிங் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிருப்பேன். தம்ப்நெயிலில் பாருங்கள், SMC ட்ரேடுன்னு போட்டிருப்பேன். அதை போய் பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே FEG இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற FEG இருக்குது. இந்த FEG வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணுறோம். ஓகேங்களா, அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு FEG இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இருங்க பார்ப்போம். ஸோ இதை நான் நோட்டீஸ் பண்ணல, இது வந்து ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டில் நமக்கு இங்கேயும் ஒரு FEG இருக்குது. ஓகேங்களா, இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு கலர் சேஞ்ச் FEG இருக்குது. நம்ம இங்கேயே ஒரு செல்டர் வந்து போகலாம், ஆனால் இப்போ வேணாம். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நான் இந்த கேனில் ட்ரேட் போனதுக்கான, அதாவது இந்த கேனில் நான் ட்ரேட் போனது, இங்கே இருக்கிற இந்த பையர் கேனில் நான் ட்ரேட் போனதுக்கு அர்த்தம் என்ன, இங்கே இருக்கிற இந்த செல்லர் கேனிலுக்கு அப்புறம் இந்த பையர் கேனில் நான் ட்ரேட் போனதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஓகேவா, நான் என்ன பார்த்தேன்னாக்கா, எனக்கு இந்த FEG வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டான். ஸோ FEG வந்து மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிட்டான். அகெயின் வந்து BAG வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த கேப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லெஃப்ட் சைடு வந்து கேப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த BAG வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பை ட்ரேடு தான் வரும். நான் வந்து எல்லா வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதேமாரி எந்தெந்த மாரி கேண்டில் வந்தாலும் அவாய்ட் பண்ணுனாக்கா, இந்தமாரி பெரிய கேண்டிலாக வந்துனாக்கா, இந்த கேண்டில் 50% வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 50% வந்துச்சுன்னா அகைன் வந்து அதே டைமில் நம்ம ஒரு பை கொடுக்கலாம். இல்லை இந்த 50% வந்து செல்லர் வந்து க்ளோஸ் வச்சோன்னா நம்ம ஒரு பை கொடுக்கலாம். இது SMC கான்செப்டோட ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, BAG + CFEG ட்ரேடு. ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு பையர் தான் வரணும். ஓகே, இந்த இடத்த வந்து ஒரு பையர் தான் வரணும். ஏன் இந்த இடத்த செல்லர் வந்தானா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது கலர் சேஞ்ச் ஏரியா. ஸோ இந்தமாரி BAG வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்தமாரி கலர் சேஞ்ச் ஏரியா வந்துச்சுன்னா ஒரு செல்லர் கேண்டில் வருவோம். ஓகேங்களா, இந்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டில் வந்துருக்கேன். அகைன் நான் வந்து பை போனேன். இது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டி, அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டின்னு சொல்லலாம். எவ்ரி FEG வந்து லிக்விடிட்டின்னு சொல்லலாம். ஸோ லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டான். இந்த கேப்பு எனக்கு வந்து கேப் இருக்குது, இந்த கேப்பையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். எனக்கு வந்து BAG இருக்குது. BAG வந்தால் ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டான். டார்கெட் பாயிண்ட்டு இந்த ஹை தான் டார்கெட் பாயிண்ட்டு. ஆல்ரெடி இந்த ஹைலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். வச்சதால ஒரு செல்லர் கேண்டில் வந்துருக்கான். ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் செல்லர் வந்து க்ளோஸ் வச்சதால் ஒரு செல்லர் வந்திருக்கான். அகெயின் நான் ஏன் பை போனேனாக்கா, எனக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். இன்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையர் வந்து ஃபேரலே கேப் வந்து அதாவது BAG கிரியேட் பண்ணுறான். இந்தமாரி கேப்பை கிரியேட் பண்ணால் பையர் வந்து ஸ்ட்ராங் தானே. அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் வந்து கேப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பையர் இங்கே ஸ்ட்ராங்குன்னு காட்டுறான். இது SMC படி சொல்ல போனால் ஒரு பெரிய கோர்ஸ் இது. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியாது, ஸ்ட்ராட்டஜி படி சொன்னால் புரியாது. அது லைவாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, அதனால் இங்கே வந்து பை ட்ரேட் போயிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்லேயே அட்டாச் பண்ணியிருப்பேன், அது வந்து பாருங்கள். ஓகேவா, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே CWR படி நான் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன்னா,
நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இங்கே வந்து செல்லர் கேண்டில் வரேனாக்கா இங்கே வந்து செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருந்தால் மட்டும்தான் செல்லர் வர முடியும். செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருந்தால் மட்டும்தான் செல்லர் வந்து வர முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அகெயின் என்ன நடக்குதுன்னா, செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கும். இப்போ என்ன நடக்குதுனாக்கா, அப்பர் சைடு வந்து பையர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் வந்து செல்லர் சைடில் செல்லர் வந்து புஷ் பண்ணி இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அகெயின் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு இந்த பையர் ரூம்லேருந்து இங்கேருந்து இங்கே இருக்குது, இது வரைக்கும் பையர் தானே ஸ்ட்ராங். இந்த பையர் ரூமில் இருக்கிற பையர் வந்து என்ன பண்ணுறானாக்கா, இந்த செல்லரோட பாடியை பெருசும் அந்த செல்லரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ செல்லர், அதாவது இந்த செல்லரோட பாடி வந்து பையர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா, செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து இங்கே ஹை வால்யூமாக இருக்கான். இந்த செல்லரோட இங்கேருந்து வந்த செல்லரோட பாடியை பையர் வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். அதேமாரி பார்த்தீங்கன்னா செல்லரோட வால்யூமே டிக்ரீஸ் பண்ணுறான். எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு கேப்பு, அகைன் இங்கே ஒரு கேப். அதனால் நான் இங்கே வந்து ஒரு பை ட்ரேட் போனேன். இதே இந்த பையர் கேண்டில் வந்து இந்த செல்லர் கேண்டில் லோவை ஸ்வீப் பண்ணியிருந்தானாக்கா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் நான் ஒரு பை ட்ரேட் போயிருப்பேன். ஓகேங்களா, நான் எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $13 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்டில் வந்து நான் காலைல ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்தேன். 1 மினிட்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் வந்து ஒரு ட்ரேடு லாஸ் ஆனோடனே எனக்கு அகைன் கொஞ்சம் எமோஷனல் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சு கண்டினியூஸாக ஒரு 3 ட்ரேட் வந்து கொடுத்துட்டேன். அதுவுமே எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. அகைன் பார்த்திங்கன்னா உட்காந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நான் மறுபடியும் லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ஏன்னாக்கா என்னோடய எஃபோர்ட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து உட்காந்து கிளியராக என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலனாலும் பரவாயில்ல, வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ வந்து 4 பேருக்கு வந்து போய் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.